அனைவருக்கும் வணக்கம். இன்று நாடாளும் மக்கள் கட்சியின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா தேனி மாவட்டம் வீரபாண்டியிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டு துவக்க விழாவுடன் நாடாளும் மக்கள் கட்சியின் 11வது பொதுக்குழு கூட்டமும் இன்று நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய நேர்மையான உண்மையான எந்த விதமான அடக்குமுறைகளுக்கும் அஞ்சாமல் தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஏராளமான தினந்தோறும் ஒவ்வொருவராக ஒவ்வொரு பகுதியிலே போராடக்கூடிய மிகச்சிறந்த போராளிகள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு நாங்கள் கடந்த 10வது பொதுக்குழு கூட்டத்திலும் இதே கோரிக்கை வைத்திருந்தோம். அதே போல இப்பொழுதும் வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு சமூக ஆர்வலருக்கு என்று ஒரு தனியாக ஒரு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பொதுக்குழு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலங்கள் ஏராளமாக ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அந்த பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது SC/ST சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் பழங்குடி மக்கள் இன்னமும் ST சான்றிதழ் இல்லாமல் ஏராளமான படிக்காமல் இன்றும் ஒரு நாடோடியாக விலங்குகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக பழங்குடி மக்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே ஒரு 3% மக்கள் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் ST சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பனம்பால் தென்னம்பால் கண்டிப்பாக அந்த தடை சட்டத்தை நீக்கி பனம்பால் தென்னம்பால் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இன்று தமிழ் நில பரப்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு வளமையான பகுதியாக இருந்தது. அதற்கு காரணம் தென்னை மரங்கள், பனை மரங்களும் தென்னை மரங்களும் தான். குறிப்பாக பனை மரங்களால் தான் நிலத்தடி நீர் சிறப்பாக இருந்தது. பனை மரங்கள் வெட்டப்பட்டதால் இன்று சுற்றுச்சூழல் ஒரு இக்கட்டான சூழலை இருக்கிறது. எனவே பனம்பால் தென்னம்பால் அந்த இறப்பதற்கான தடையை நீக்கி அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இயற்கை வள கொள்ளை இங்கு ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆற்று மலைகள், நிறைய மலைகள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது. அதே போல கேரளாவிலிருந்து பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமான கழிவுகளை இங்கே கொட்டுகிறார்கள். ஏராளமான தமிழ்நில பரப்புகளை அழிக்க வேண்டும் என்று ஏராளமான ஒரு கம்பெனிகளை, அதாவது சுற்றுச்சூழல் சீர்கேட்டை தரக்கூடிய சமீபத்தில் கூட புதுக்கோட்டை மாவட்டத்திலே பிச்சானத்தம் அந்த பகுதியிலே ஒரு கம்பெனி இயற்கை வளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி வர இருக்கிறது. அதுபோல நிறைய தமிழ் நிலப்பரப்பை அழிக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் வர இருக்கிறது. அவைகளை எல்லாம் முறையாக கண்காணிக்க வேண்டும். அதே போல மண்வளத்தை தடுக்கக்கூடிய, மண்வளத்தை அழிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பஞ்சமி நிலத்திற்காக போராடக்கூடிய சமீபத்தில் கூட ஒரு தோழர் கடுமையாக வெட்டப்பட்டார். அதே போல நிறைய சமூக போராளிகள் அந்த பஞ்சமி நில மீட்புக்காக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கடுமையாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதே போல கோவில் நிலங்களை மீட்போர், ஏரி குளம் ஆறு இது போல இயற்கை வளத்தை பாதுகாக்கக்கூடிய நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கடுமையாக அவர்களுக்கு எதிராக வன்முறை தாக்குதல் ஏற்படுபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்து அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் நாடாளு மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அதாவது நாடாளு மக்கள் கட்சியின் கோட்பாடு நாங்கள் சமத்துவம், சகோதரத்துவம், அதே போல தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய எந்த கட்சிகள் இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டோம். சிறு கட்சிகளை ஒன்றிணைத்து போட்டியிட்டோம். அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 13 இடங்கள் நாங்கள் போட்டியிட்டோம். ஆட்டோ சின்னம் எங்களுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்தது. நாங்கள் சிறு கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு 13 இடங்களை போட்டியிட்டு இருந்தோம். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் கண்டிப்பாக போட்டியிடுவோம். எங்களோடு எங்களை அரவணைக்கக்கூடிய, அதாவது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல கட்சிகள் அழைக்கும் பட்சத்தில் நாங்கள் கூட்டணியில்
இணைந்து பயணிப்போம். இல்லை என்றால் நாங்கள் தனித்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் போட்டியிடுவதற்காக அதற்காக முயற்சி செய்து வருகிறோம். ஜே அக்னி செல்வராசு, நாடாளு மக்கள் கட்சியின்